சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. சங்கீதம் 41 முதலாவது அதிகாரத்தை உங்களுக்கு வாசிக்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, சிறுமைப்பட்டவன் மேலே நீங்கள் சிந்தையாக இருக்கணுமா. யாருன்னா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மேலே நீங்கள் சிந்தையாக இருங்க என்று ஏசப்பா சொல்கிறார். ஆமாம், அவளுக்கு தானே பாடு, அவளுக்கு தானே கடன் பிரச்சனை என்று நீங்கள் நினைக்காதபடி சிறுமைப்பட்டவளுக்கு நீங்கள் சிந்தித்து அவங்க மேலே ஒரு அன்பு இரக்கம் காமிக்கணும். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் பாக்கியவான் என்று ஏசப்பா சொல்கிறார். ஆமாம், ஏசப்பா சொல்லுவது என்னவென்றால், இப்போ யாருக்குனாலும் நீங்கள் உதவி செய்த மனிதர்களாக இருக்கணும், சிந்தையாக இருக்கணும் என்று சொல்கிறார். நான் சாப்பிடணும், நான் வாழணும், நான் தான் எல்லாம் இருக்கணும்னு நினைக்காதபடி அடுத்தவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் என்று நீங்கள் நினைக்கணும் என்று இந்த செபத்து மூலம் உங்களோட பேசுகிறார். உங்களோட தான் ஏசப்பா பேசுகிறார். சிறுமைப்பட்டவர்கள் மேலே நீங்கள் சிந்தையாக இருக்கணுமா. யாராவது கஷ்டப்பட்டு இருந்தால், நோயில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லி பக்கபலமாக இருந்து அவங்களோட நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும். சிந்தையுள்ள மனுஷன் பாக்கியவான் என்றால் என்ன? அவங்கள நீங்கள் நேசிக்கணும். நேசித்தா நீங்கள் பாக்கியவான்கள் என்று இந்த செபத்து மூலம் அவங்களோட பேசுகிறார். இந்த செபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.